இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 1 கொரிந்தியர் 13 திருவசனம். அன்பு ஒருபோதும் அழியாது. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் கலாசன்ஸ் நகர் புனித யோசேப்பு மறைப்பணியாளர் மற்றும் புனித லூயியிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 25ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்காகவும் நம் ரோசரி பிரேயர்ஸ் சேனல் குடும்பத்தார் சார்பாக இயேசுவின் அன்பையும் சமாதானத்தையும் ஆசீரையும் உரித்தாக்குகின்றேன். அது மட்டுமல்ல, பிரிவால் தனக்கு நெருங்கியவர்களின் இழப்பால் வாடும் நண்பர்களையும் இந்த வேளையில் நினைப்போம். அவர்களில் இயேசுவின் ஆறுதல் பொங்கி பெருக வேண்டும் என்றும் ஜெபித்துக் கொள்வோம். சரி நண்பர்களே, ஏன் ஆண்டவர் சில காரியங்களை நம் வாழ்க்கையில் தாமதிக்கிறார் தெரியுமா? அதற்கு காரணம் என்ன என்று சிந்தித்ததுண்டா? உங்களை அவமானப்படுத்த அல்ல நண்பர்களே, உங்களை அவர் ஒரு நாளும் மறக்கவும் இல்லை. இருந்தும் ஏன் பதில் கொடுக்க தாமதமாகின்றது? ஏன் சுகம், அற்புதம், வேலை, திருமணம், கர்ப்பத்தின் கனி தாமதிக்கின்றது என் வாழ்வில் சகோதரி என்று யோசிக்கிறீர்களா? ஏன் என் வாழ்வில் இருக்கும் இந்த பிரச்சனை மாற தாமதிக்கிறது? வேறு எங்குமே யார் வாழ்விலுமே செய்யப்படாத ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு பெரிய நிகழ்வை, நீங்கள் எண்ணிக்கூட பார்க்காத அதிசயத்தை ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அதற்காகத்தான் காலம் தாழ்த்துகிறார். சரியான நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், நீங்கள் வேண்டிய காரியங்களுக்கான பதில்கள் தரப்போகிறார். விசுவாசியுங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள். இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது, அன்பு ஒருபோதும் அழியாது என்பதாய். ஆம், நம் இயேசு நம்மேல் கொண்டுள்ள அன்பிற்கு அளவும் இல்லை, அழிவே கிடையாது. அதனால் மற்ற கவலைகளை எல்லாம் மறந்துவிட்டு மேலான அருள் கொடையை ஆர்வமாய் நாடுங்கள் நண்பர்களே. இதை நான் கூறவில்லை. அனைத்தையும் மறந்து ஆண்டவரை தேடுங்கள் என்று நம்மிடையே பேசுவது பவுல். நமக்கு எவ்வளவுதான் படிப்பும் திறமைகளும் இருந்தாலும் நம் இதயத்தில் பிறர் உயிர் மேல் அன்பு இல்லை என்றால், பரிவு இல்லையேல் நீ ஒன்றுமே இல்லை என்கிறார். அன்பு ஒருவருடைய இதயத்தில் இருந்தால் அவர்கள் பல நல்ல குணங்களை கொண்டிருப்பார்களாம். ஒவ்வொன்றாய் பார்ப்போமா? பொறுமையாய் இருப்பார்களாம், நன்மை செய்வார்கள், பொறாமைப்பட மாட்டார்கள், தற்புகழ்ச்சி அதை மட்டும் கொள்ளவே மாட்டார்கள், இருமாப்பு அடைய மாட்டார்கள், இழிவானதை பேச மாட்டார்கள், தன்னலமாக வாழ மாட்டார்கள், எரிச்சலுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார்கள், பிறருக்கு ஒருபோதும் மனதால் கூட தீங்கு நினைக்க மாட்டார்கள், பிறர் கஷ்டப்படுவதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டார்கள், உண்மையை மட்டுமே எந்நாளும் பேசுவார்கள், பொறுத்து கொண்டு வாழ்வார்கள், நம்புவார்கள், நல்லது நடக்கும் என்ற எதிர்நோக்கு அவர்களுக்குள்ளே இருக்கும். எல்லாவற்றையும் விட அனைத்திலும் மன உறுதியாயிருப்பார்கள். உங்களிடம் எவ்வளவு பொருளும் பணமும் பதவியும் அழகும் இருந்தாலும் அவை அனைத்துமே ஒரு நாள் அழிந்து போகும் நண்பர்களே. ஆனால் அன்பு இருந்தால் மேலே கூறப்பட்ட இந்த அனைத்து குணங்களும் உங்களுக்குள் இருக்கும். அது ஒருபோதும் அழியாது, உங்களையும் அழிய விடாது. நமக்கு இருக்கும் அறிவும் அனுபவமும் அரைகுறையானது. அதை கொண்டுத்தான் நாம் எல்லா முடிவுகளையும் எடுக்கின்றோம். அதனால்தான் அது சில நேரம் தவறாய் போகின்றது. ஆனால் நிறைவான அன்போடு குறைவுகள் ஒழிந்து சரியான முடிவுகளை மற்றவர்களையும் கலந்து பேசி நியாயமாய் எல்லோருக்கும் நல்லதை நடப்பிக்க கூடிய முடிவுகளை நீங்கள் எடுக்க அன்பு மட்டுமே உங்களுக்கு துணையாய் இருக்கும். அப்படி அன்பு நிறைந்த உள்ளத்தோடு நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியமும் நல்லதாகவே இருக்கும்.
நேரில் ஒருவரை காண்பதற்கும் போட்டோவில், வீடியோவில், கண்ணாடியில் காண்பதற்கும் வித்தியாசம் உண்டு. உண்மையை காட்டுவது அன்பு மட்டுமே. அன்பை உங்கள் உள்ளம் முழுவதும் நிலைத்து வையுங்கள் நண்பர்களே, நிரப்பி வையுங்கள். செபிக்கலாமே. இயேசுவே, நம்பிக்கை, அன்பு, எதிர்நோக்கு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் சிறந்ததுதான் அன்பு. அந்த அன்பு எப்போதும் என்னில் நிலைத்திருக்க அனைவரையும் மன்னிக்கும் வரத்தையும், அன்பு செய்யும் மனதையும், இளகிய உணர்வையும் எனக்கு தாரும் இயேசுவே. அப்போது நீரும் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் நிறைவான அன்பை பொழிந்து எங்களை வழி நடத்துவீர். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.